இந்த பாபிலோனுடைய அலைகள்ல சிக்கிர கூடாது. நாகரிகத்துல உலக ஆடம்பரங்கள்ல சிக்கிர கூடாது. Therefore we should not be entangled in these waves of Babylon, in this luxury of the world. இந்த அலைகள் வரும். These waves may rise up. இவைகள்ல நீ உலக ஆசைகள்ல சிக்கிர கூடாது. You should not be entangled in the love of the பாவத்தின் world, பிடியில நீ சிக்கிர கூடாது. in the clutches of sin now. கேள்விகள் வரும்பொழுது நீ தடுமாறிர கூடாது. Questions may come but don't stumble. அவமானங்கள் நிந்தைகள் குற்றச்சாட்டுகள் வரும்போது நீ பின்வாங்கிர கூடாது. Reproaches and accusations may come but don't நீ backslide. பாதை மாறிர கூடாது. Don't change your track. நீ எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய அவமானத்தை நீயே வெளிப்படுத்தி விட கூடாது. Don't reveal out your shame at any time. சந்தேகத்து அலையில நீ சிக்கி விடாதே. Don't be entangled in the wave of மரண doubt. அலைகளில் சிக்கி விடாதே. Don't be entangled in the wave of death. வருத்தத்தின் அலைகளில் சிக்கி விடாதே. Don't be entangled in the wave of sorrow. உன்னை நாடின துறைமுகத்தில் கொண்டு போகக்கூடிய சக்தி உள்ள தெய்வம் இந்த கொந்தளிப்பு, இந்த அலைகள், இந்த கடலை அடக்குகிற கீழ்ப்படுத்துகிற ஒரு தெய்வமாயிருக்கிறார். But God who is almighty, who will take you to the desired haven, is able to tread the waves. எந்த கொந்தளிப்புல இருந்தாலும் எவ்வளவு அலைகள் எழும்பினாலும் ஆண்டவரை கூப்பிடு, ஒரு செகண்ட்ல ஆஃப் பண்ணிடுவாரு. How much ever the waves may be, just call out unto God and he will make it a calm.